அனைவருக்கும் வணக்கம். விக்கிரவாண்டி தொகுதியினுடைய இடைத்தேர்தலானது ஜூலை 10ஆம் தேதி அன்று நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே 4 முனை போட்டியாக இருந்த அந்த நாடாளுமன்ற தேர்தலானது இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் கூட அந்த 4 முனை போட்டி நிலவுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்று சொல்லியிருந்தார்கள். திமுக ஒரு பக்கம், அதிமுக மறுபுறம், என்டிஏ கூட்டணி, நாம் தமிழர் கட்சி என்கின்ற அந்த 4 அணிகளுக்கு இடையில கடுமையான போட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா திமுகவினுடைய வேட்பாளராக திரு அன்னியூர் சிவா அவர்களை திமுக அறிவித்திருக்கிறது. அதே போல என்டிஏ கூட்டணியில் அந்த தொகுதியானது பாமகவிற்கு ஒதுக்கப்பட்டு பாமகவுடைய வேட்பாளராக வன்னியர் சங்கத்தை சேர்ந்த திரு சி அன்புமணி அவர்களை வேட்பாளராக அறிவித்திருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு அபிநயா என்கின்ற ஒரு மருத்துவரை வேட்பாளராக அறிவிச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட வேலையில தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் தமிழக மக்களுக்கு ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவலை வெளியிட்டிருக்கிறார். நேற்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய நிர்வாகிகளிடத்தில் நடத்திய அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு நாங்கள் இந்த இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறார். அதாவது அதிமுக இங்க களம் காணல அப்படின்னு. இதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்று பல வழிகளில் நம்ம யோசிச்சோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே 10 தோல்விகளை தொடர் தோல்விகளாக சந்தித்திருக்கிறார். அப்படிப்பட்ட வேளையில் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உறுதியாக அவருடைய ஞாபகத்திற்கு வந்திருக்கும். ஈரோடு என்பது கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். நமக்கு மிகவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகவும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளேஸ். அங்கேயே 15 சுற்றுகள் வர போராடி டெபாசிட்டை காப்பாற்றினாரு எடப்பாடி பழனிசாமி தரப்பினுடைய வேட்பாளர். அப்படி இருக்கும் பொழுது இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற இதே வேளையில விளவங்கோடு இடைத்தேர்தலும் நடைபெற்றது. அந்த விளவங்கோடு இடைத்தேர்தலில் அதிமுக சார்பாக வேட்பாளர் அங்க நிப்பாட்டியிருந்தாங்க. அதுல எடப்பாடி பழனிசாமி தரப்பினுடைய அந்த வேட்பாளர் வாங்கிய வாக்கு வெறும் 5000 டெபாசிட்டை இழந்து 4வது இடத்திற்கு போயிட்டாங்க. 3வது இடம் கூட கிடையாது, 4வது இடத்துக்கு போயிட்டாங்க. அப்படிப்பட்ட வேலை அது நாடாளுமன்ற தேர்தலுடன் சேர்ந்த அந்த முடிவுகள் வெளிவரவட்டியும் அந்த விளவங்கோடு இடைத்தேர்தலுடைய முடிவுகள் பெரிதாக வெளியில தெரியல. இப்படிப்பட்ட வேலையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அவருடைய அணி களம் காணுது அப்படின்னா அது அனைவருமே உற்று நோக்குவாங்க. ஏற்கனவே அவர் இருக்கக்கூடிய நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் என்ன சொல்லி சமாளிச்சுட்டு வர்றாரு அப்படின்னா 2026 நம்ம ஒரு பலமான ஒரு கூட்டணி அமைச்சிடலாம், நம்ம 2026 ஆட்சி அமைத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நிர்வாகிகளை தக்க வைப்பதற்காக பல பொய்களை சொல்லி கொண்டிருக்கக்கூடிய வேலையில இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நம்ம போட்டியிட்டு அதுல 3வது இடமோ அல்லது 4வது இடத்திற்கோ நம்ம தள்ளப்பட்டு நம்மளுடைய டெபாசிட் தொகையை கூட இழக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து விட்டோமே அப்படின்னா ஏற்கனவே ஒருங்கிணைந்த அதிமுக வேணும்னு சொல்றாங்க. இன்னும் ஒருபடி மேல போய் என்ன சொல்றாங்க, நம்ம எடப்பாடி பழனிசாமியாக நாம இது குறுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை தவிர்த்து விட்டு மீதி இருக்கக்கூடிய தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக தயாராகி விட்டாங்க. இதை எப்படி நம்ம கடக்குறதுன்னு சொல்லிட்டு நாங்க இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி புறக்கணிச்சிருக்காரு. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இடத்துல ஒரு சோர்வு, மிகப்பெரிய ஒரு சோர்வு உண்டாகி இருக்கு. திமுக ஆட்சி மக்கள் விரும்பாத ஒரு ஆட்சியாக தான் தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கு. எப்படா உங்களை உங்களுடைய ஆட்சிக்கு ஒரு முடிவுரையானது எழுதப்படும் சொல்லி காத்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில அதிமுக இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை என்று சொல்வதை சாதாரண மக்கள் கூட இங்க ஏத்துக்கிற மாட்டாங்க. ஏன் அப்படின்னா திமுகவுக்கு மாற்ற அதிமுக இருந்த களத்தை இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் அந்த போட்டியிலே இல்லைன்னு சொல்லி விலகிறாரு. அப்ப எடப்பாடி பழனிசாமியுடைய ஆளுமை என்ன என்ற கேள்வி அந்த இடத்துல எழ ஆரம்பித்து விடுறது. அதிமுக என்கின்ற ஒரு கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து, ஏற்கனவே சொல்றாங்க 2014 44% வரைக்கும் வாக்கு வாங்கினாங்க நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக. ஆனா இப்போ பார்த்தோன்னா 20% கிட்ட வந்துட்டாங்க அப்படின்றாங்க. ஏறக்குறைய 50% வாக்காளர்களை அதிமுக இழந்திருக்கு. அப்படிப்பட்ட வேலையில இவங்க இந்த தேர்தலை புறக்கணிப்பது கூட தொண்டர்களை சோர்வடை செய்யக்கூடிய ஒரு செயலாக இருந்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் கொங்குல மிகப்பெரிய அளவில் ஒரு கோட்டையை கட்டி வச்சிருக்கேன், கொங்குல முழுவதுமாக நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொல்லக்கூடிய இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 40க்கு 40 தொகுதிகளையும் திமுகவிற்கு தாரை வார்த்து கொடுத்ததுதான் மிச்சம். இப்போ போதா குறைய அவங்க என்ன செய்யறாங்க, கொங்கு பகுதியிலேயே அவங்க 40க்கு 40 தொகுதி நாடாளுமன்ற தொகுதியில வெற்றி பெற்றதுடைய அந்த வெற்றி விழாவை கொண்டாட போறாங்க. அப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையிலேயே ஓட்டை போடும் அளவிற்கு உங்களுடைய ஆளுமை திறன் இருப்பதை தொண்டர்களும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க. இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிந்த பின்பு உறுதியாக அதற்கு முன்பாகவே கூட இருக்கலாம் இந்த ஒருங்கிணைந்த அதிமுக பேச்சு ஓங்கி ஒழிக்க துவங்கி விட்டது. தொண்டருடைய புரட்சி வெடிக்க துவங்கி விட்டது. விரைவில் ஒருங்கிணைந்த அதிமுகவை எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.